புதுசாக இல்லைங்க, ஃபோனில் பேசிகிட்டே தான் இருக்குங்க அவங்ககிட்ட. ஓகே. ஹலோ, அஜித் வந்து ஒரு 3 டியூ எடுத்து கஷ்டம் பண்ணிட்டு. உங்கள் பேர் சார்? சசிகுமார். சசிகுமார்னு சொல்லிட்டு எஸ்டிபி போட்டு கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 3 டியூ கட்டிட்டேன், அந்த டியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் கேட்குறாங்க. வரணும், உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ என்னாச்சு அந்த அமௌண்ட்டு அவங்க கேட்குறது. நான் 3 மாதம் கையில் காசு கொடுத்துருக்கேன். அந்த அமௌண்ட் அஜித்னு ஒரு பையன் வந்தார். ஆமாண்ணா, அவர் என்ன சொல்லுவார்? அவர் மேனேஜர் பேசுங்க. இல்லை, அவர் வந்து கண்டிப்பாக கட்டியாகும் சொல்லுவார். இல்லை அப்படி எதுவும் சொல்லலாமா, அவர் மேனேஜர் பேசுங்க. அண்ணா நீங்கள் கலெக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. ஆனால் அந்த 3 டியூ வந்து அது எப்படின்னா, அந்த பையன்கிட்ட வந்து நீங்கள் எதுங்க சரிங்க, ஒன்று செய்யுங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ஓசி கொடுத்துருங்க சார். நீ அவர்கிட்ட கொடுத்தா தான் புரியும். அவருக்கு ஏங்க ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து டிஆர் எக்ஸாம் எழுதி தானே வந்தீங்க? ஏங்க ஒரு 3 மாதம் டியூ எடுத்து அவன் போயிட்டான் புறம்போக்குன்னா அவனை விட்டுருவீங்க. இப்போ கலெக்ஷன் எங்களை பிடிச்சி வந்து பணம் கட்டலைன்னா எங்களுக்கு என்னங்க? கஸ்டமரோட ப்ரொஃபைல் பிரதர் சத்தமால பேசக்கூடாது. நீங்க என்னோட கலெக்ஷன் சத்தம் போட்டுருவோம். கலெக்ஷனோட ப்ரொஃபைல், அதாவது கஸ்டமரோட பேசிட்டே இருங்க. கஸ்டமர் எங்களுடைய ப்ரொஃபைல் நீங்க கொடுக்காம அவனுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஜெனரலா பேசுவாரு. லோன்ல என்ன நினைச்சு அவர் பேசினா தான் புரியும். சார் நான் உங்களை கேட்கறேன். பேசுவாரு ஜெனரலா இல்லையா, அவருக்கு எல்லாம் தெரியும். எங்களோட டீடைல்ஸ் வந்து சார் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். சார் 3 மாசம் வந்து அவன் பணம் வாங்கி ரொட்டேஷன் பண்ணிட்டான் சார். இருங்க ஒரு நிமிஷம். 3 மாசம் வாங்கி ரொட்டேஷன் பண்ணிட்டான். இதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நீங்க கலெக்ஷன் மேனேஜர் தானே? என்னங்க எல்லாமே எங்க கிட்ட கேளுங்க. அனுப்பிச்சது யாருன்னு கேக்குறேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அனுப்பிச்சது யாரு? ரோட்ல போறவன் வந்து ஸ்ரீராம்னு சொல்லி பணம் வாங்கி போனானா? பிரதர் கரெக்டா பேசுங்க. அனுப்பிச்சது யாரு? இந்த ப்ரொஃபைல் வந்து சசிகுமார்ன்ற பேர்ல வந்து இருங்க. சசிகுமார்ல பேர்ல வந்து இஎம்ஐ இவ்வளவு கட்டணும்னு சொல்லி அனுப்பிச்சது யாருன்னு கேக்குறேன். மொபைல் நம்பர் சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட் பாத்துக்கலாம் சார். 984 சார் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல நான் பணம் கட்டணும் சார். இஎம்ஐ 984 மாசம் நான் கட்ட வேண்டியது இருக்கு. 7336. இது சரி வராது. இல்ல நானும் இத்தனை நாள் லூஸ் அவர் விட்டுட்டேன். அசால்ட்டா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறேன். இல்ல எனக்கு இதனால 2 டியூ. காலையில நான் என்ன பண்றது நான் சொல்றேன். ஒரு நாள் வேலையை கட்டா தான் வேலையாகும். ஏதாவது இவங்க வாங்கி ரொட்டேஷன் பண்ணிப்பானுங்க. ஆனா கலெக்ஷனுக்கு வந்து லீகல் ப்ராசஸ் நாளைக்கு வந்ததுன்னா யார் இதை கொடுப்பா? இப்போ இவங்க ரோட்ல போறவங்களுக்குலாம் இது கொடுக்குறாங்களா? சொல்லுங்க. நீங்க ஒழுங்கா பேசுங்க. ஒழுங்கா பேசணும். நீங்க ஒழுங்கா பேசுங்க சார். நான் கரெக்டா தான் பேசுறேன். ஒழுங்கான யாரு அட்டென்ஷன்ல நின்று பேசிட்டா ஒழுங்கான எப்படி பேசுவாங்க? நீங்க ரோட்ல போறவங்க இப்படி பேசுங்க. ரோட்ல போறவங்களுக்கு அப்ப லிஸ்ட் கொடுத்துருக்கீங்களா சார்? நீங்க உங்க எக்ஸிக்யூட்டிவ் தானே கொடுப்பீங்க. அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? முதல்ல நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. இது ஒரு கலெக்ஷன் மேனேஜர் பேச்சாது. இப்போ எந்த ப்ரூஃபும் நான் கேக்குறேன். ரோட்ல போறவங்க கொடுத்தீங்களா? நீங்க உங்களோட எக்ஸிக்யூட்டிவ் தானே கொடுத்தீங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவன் 3 மாசம் எடுத்துட்டா நான் எழுதி வாங்கியிருக்கேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு வேற என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் சார் கேக்குதுங்களா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சார் நான் ஒழுங்கா பேசணும்னா எப்படி பேச சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க சும்மா ரோட்ல போறேன்னா அப்ப நாங்க ரோட்ல போயிட்டு இருக்கோம் சார். நீங்க உங்களை சொல்லலையா? உங்களை பேசுறீங்க சார். சொல்றீங்க சார். பொதுவான அப்புறம் எப்படி சார்? அத சொல்லுங்க சார். அவன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. நான் உங்களுடைய தரப்புக்கே வரேன். என்னோட டீடைல்ஸ் வந்துங்க எப்படி தெரியும்? பேசுங்க. ஹலோ திருப்பி பேசுங்க. ஹலோ அண்ணா இப்போ என்னோட டீடைல்ஸ் எப்படி நான் உங்களுக்கு போச்சு? இருக்குதுங்க. இவ்வளவு இஎம்ஐ வந்து கட்டணும் இத்தனை மாசம் பெண்டிங் இருக்குதுன்னு எப்படி நான் போச்சு? பக்கெட் 1 பக்கெட் 2 எல்லாம் இங்க கொஞ்சம் இருக்கு. இங்க ஸ்ரீராம் ஆபீஸ்ல இருக்கேன். அது எப்படி அவருக்கு போச்சு? உள்ள சந்துக்குள்ள வா. போகாதுல சார். கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஏன் சார் என்ன சார் என்ன கேக்குறீங்க? நீங்க அந்த கனரா பேங்க்ல சிக்னல் ஆப்போசிட் வந்து என்கிட்ட கலெக்ஷன் வாங்குவான்னு கேக்குறேன். அது சந்துக்குள்ள வாங்க.
சந்துக்குள்ள வாங்க, துணி கடையில் இருக்கிறது மேலே. சரி, இதுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? சார் நேர்ல வந்துட்டேன், வாங்க. இருங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் பேசிட்டு இருக்கிற இருங்க. அந்த துணிக்கடை இருக்கு தெரியுங்களா, அந்த கனரா பேங்க் இருக்குல்ல, கனரா பேங்க் அதுக்கு எதிர்த்த மாதிரி அந்த கனரா பேங்க் அந்த ஏடிஎம்ல இருக்குது பாருங்க. போலீஸ் காவல் நிலையம் அதுக்கு எதிர்த்த மாதிரி பாருங்க. பிரதர் தெளிவா பேசுங்க பிரதர். உங்க காசு கட்டலைன்னா நீங்க அத்தனை பேச்சு பேசுறீங்க, கலெக்ஷன் வர்ற ஆளு. சரிங்களா? இப்படி பேசுறாங்க. இருங்க. சோறு திங்கிறியா அது திங்கிறான்னு கேட்க மட்டும் தெரியுது. எவனாவது அடுத்தவன் கஸ்டமரோட காசை வச்சுட்டு இவன் ரொட்டேஷன் பண்றேன். சார் இருங்க ஒரு நிமிஷம். 3 மாசம் ரொட்டேஷன் பண்றதுக்கு அந்த பைத்தியக்காரன் யாரு? அப்ப இது கலெக்ஷன் வந்து சரியில்லைன்னு தானே அர்த்தம். மேனேஜர் வாங்கி ரொட்டேஷன் பண்ணிட்டாரா? அப்புறம் மேனேஜர் எதுக்கு பேசணும்? அப்ப 3 மாசம் எங்க சார் போனாரு அவரு? அவன் வந்து எடுக்க வேண்டியதானே, ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஒழுக்கமா பேசுங்க. நீங்களா எப்படி ஒழுக்கமா பேசுறது? உங்ககிட்ட சரி, நான் கையை கட்டிட்டு பேசுறீங்களா? வேற எப்படி பேசுறது? டியூ கட்டல எப்படி நான் ஒரு நிமிஷம். வேற எப்படி பேசுறது? சரி, அது எடுத்துறேன். 3 மாசம் பணம் எடுத்து பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சார் இங்க பாருங்க, இத்தனை வாட்டி கேட்டாச்சு. 3 மாசம் பேசுங்க, பதில் சொல்லுங்க. நீ மேனேஜர்ட்டே பேசு. அதுக்கு எதுக்கு நீங்க பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? ஒழுக்கமா பேசுறீங்க. வேற எப்படி பேசுவாங்க? சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.